அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தர்களின் முழக்கம் விண்ணை பிளக்க திருவண்ணாமலை தீபமலையில் உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. கார்த்திகை தீப விழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் சிகர நிகழ்ச்சி நடைபெற்றது. 3000 கிலோ நெய், 1000 மீட்டர் கடா துணியை பயன்படுத்தி 2668 அடி உயர மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. கனமழை பாதிப்பால் நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் பக்தர்களுக்கு மலையேற அனுமதி மறுக்கப்பட்டது. தீப விழாவையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே குவிந்தனர். மகாதீபம் ஏற்றப்பட்டதை அடுத்து பக்தர்கள் பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். மகாதீபத்தை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு இருந்தது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள குன்றக்குடி சண்முகநாத பெருமான் கோயிலில் கார்த்திகை தீப திருநாளை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில் கோபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் விளக்குகள் ஏற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து திரளான பக்தர்கள் முன்னிலையில் சொக்கப்பானை கொளுத்தப்பட்டது. மேலும் பிரதோஷத்தை ஒட்டி நந்திய பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. கார்த்திகை மாதம் 2வது பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் எழுந்தருளியிருக்கும் மகா நந்திய பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தஞ்சை பெரிய கோயிலில் அமைந்துள்ள மகா நந்திய பெருமானுக்கு விபூதி, மஞ்சள் பொடி, திரவிய பொடி, பஞ்சாமிர்தம், இளநீர், கரும்பு சாறு, பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் வாசனை மிகு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்திய பெருமானுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் கார்த்திகை திருநாளையொட்டி பெருவுடையார் சந்நிதியில் அகல் விளக்குகளால் விளக்கேற்றி சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.